அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. கேக்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தினந்தோறும் நம்ம நாட்டுல நடந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு நாளைக்கு சுமார் 20 பெண்கள் வரதட்சணை கொடுமையால பாதிக்கப்படுறாங்க. வெளியில தெரிஞ்ச எத்தனையோ சம்பவங்கள் இருந்தாலும் தெரியாம தனக்குள்ள அத்தனை பிரச்சனைகளையும் அடக்கி வாழ்ற பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழணும்? தைரியமா எதிர்த்து நின்று போராடுங்க. உங்களுக்காக தான் அரசாங்கத்தோட ஹெல்ப்லைன் 181 இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு நடக்கும்போது தைரியமா கால் பண்ணுங்க. உங்களுக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். சூசைட் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை. ஸோ பெண்கள் முடிஞ்ச வரைக்கும் தைரியமா எதிர்த்து நின்று போராடுங்க. இந்த மாதிரியான கொடுமைகள் இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்க ஓபிசி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கோம். உங்களுக்கு அல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்குது அப்படின்னா தைரியமா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க உங்களுக்கு பண்ணுவோம்.